சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு ராம பக்தர் என்று சொன்னீங்க. அதனால இந்த கேள்வி வருது. இப்ப ராமர் பாலம் என்பது இப்ப நாடுபுற பேசப்படுது. அது மிகப்பெரிய மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. அது அந்த பாலத்தை இடிச்சு விட்டு சேது சிறுமத திட்டத்தை நிறைவேற்ற போறோம்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியா? நான் இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் கேட்டாங்க, தொலைக்காட்சி கேட்ட கூட நான் ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, இந்த சேது சமுத்திர திட்டம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த காலம்? பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருக்கும் போது அத்வானியும் மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்த போது அவரே கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்பதான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஏன் சார் ராமர் பாலத்தை பத்தி இவங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு ஏன் சார் ராமர் பாலத்தை பத்தி இவங்க சிந்திக்கல? அன்னைக்கு ஏன் சார் மாற்றுப்பாதை பத்தி இவங்க ஒரு கருத்தையே தெரிவிக்கல? அன்னைக்கு ஏன் சார் அதை பத்தி எல்லாம் பேசல? அப்ப இவங்க ஆட்சியில இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது அப்ப பேச மாட்டாங்க. இப்ப அது நிறைவேற்றப்படக்கூடிய இந்த காலகட்டம் காங்கிரஸ் என்று சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் மட்டும் ராமர் பாலம் நினைவுக்கு ஏன் வருகிறது? இந்த கேள்வியை அப்ப எழுப்பின நான் கேட்டேன். இதே சேது சமுத்திர திட்டம் குறித்து நான் தூத்துக்குடியில் போய் பொதுக்கூட்டம் பேசுறேன். சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றுவதை நான் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, நிறைவேற்றுங்கள். ஆனால் இதே சேது சமுத்திர திட்டத்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைகள் அடியோடு அகற்றப்பட்டால் உயிரினங்கள் நீரினங்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கக்கூடிய அவை அழிக்கப்படக்கூடாது. மற்றபடி சுற்றுப்புற சூழல் அங்கே பாதித்து விடக்கூடாது. அங்க போய் நீங்க கை வச்சா சுனாமி வருவதற்கு கூட ஏதுவாக அங்க ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்த கூடாது. விஞ்ஞானிகளிடம் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னொன்னு சொல்ல போனா சேது சமுத்திரம் என்று சொன்னாலே சேது ராமன் சம்பந்தப்பட்ட அந்த பாலம் போட்ட இடம் சம்பந்தப்பட்ட இடம் என்பதையும் வலியுறுத்தி அன்னைக்கு நான் பேசினேன். அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா அன்றைக்கு குரல் கொடுக்காமல் எங்கே போனார்கள்? இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார்களே, குரல் கொடுக்கிறார்களே. இதுதான் என்னோட ஆதங்கம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், சேது சமுத்திர திட்டம் குறித்து யாராருக்கு என்னென்ன ஐயப்பாடு இருக்கோ அப்ப எழுப்பியிருக்கணும். மாற்று பாதை குறித்து அன்னைக்கு ஆலோசிக்கப்பட்டது பிறகு இல்ல இப்பதான் திட்டம் நிறைவேற்ற. அது எப்படி? பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்று சொன்னார்கள். வருமுன் காப்போம் என்று சொல்லுங்கள், வந்த பின் தடுப்போம் எதிர்ப்போம் என்று சொன்னால் தவறு. இதான் என்னோட கொள்கை. சார், இப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? பொதுக்கூட்டம் பேசியிருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை வைத்து என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். இன்னைக்கு புதுசா சொல்லல. ஆனால் சேது சமுத்திர திட்டத்தை தமிழர்களை வாழ வைக்கும் என்று சொன்னால், தமிழகத்தை வாழ வைக்கும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்திவிட்டு திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று குரல் கொடுத்தேன். அந்த குரல் கூட நல்ல சாதாரணம். எனக்கு பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் ஒலிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் பாராளுமன்றத்திலே என்னுடைய கருத்தை நான் ரெக்கார்ட் செய்திருப்பேன், பதிவு செய்திருப்பேன். எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இருந்த பாரதிய ஜனதா ஏன் தவற விட்டது? உங்கள் கையில் ஆட்சியில் இருந்ததே, அப்பொழுது ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்பொழுது ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை? நான் வணங்குவதும் ராமர் பாதம், நீங்கள் வணங்குவதும் ராமர் பாதம். அன்று ஏன் உங்களுக்கு மறந்து போனது ராமர் பாதம்? என்ன ஒன்று, நீங்கள் ராமரை மட்டும் வணங்குவீர்கள். நான் அல்லாவையும் வணங்குகிறேன், நான் ஜீசஸையும் வணங்குகிறேன், நான் புத்தரையும் வணங்குகிறேன், இந்து கடவுளை இறைவன் ஒருவன் என்று நான் சொல்கிறேன். நான் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவன், நான் மதவாதத்தை கையில் எடுக்கக்கூடியவன் அல்ல. இந்த திட்டம் சரியா தப்பா? அந்த பாலத்தை இடிக்கலாமா கூடாதா? சார், வரலாறு என்பது வேறு, இதிகாசம் என்பது வேறு. நான் எம்ஏ வரலாறு படித்தவன். சரி, வரலாறு படித்தவன், நீ இதிகாசத்தில் ராமனை நம்பவில்லை. நான் ராமனை அதாவது இதிகாசத்தின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது, மதத்தின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது அவரவரை பொறுத்தது. அது இண்டிவிஜுவல் கான்செப்ட், ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்தது. ஆனால் ஆத்திகவாதம் என்ற ஒன்று இந்த நாட்டில் இருந்தால் நாத்திகவாதம் என்ற ஒன்று இருக்கும். பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இல்லாத கருத்து முதல்ல நான் கேள்வி கேட்டேன். எல்லாருமே கடவுளை நம்புங்கன்னு சட்டம் போட உலகத்திலே முடியாது. உலகத்திலே எல்லாருமே ஆத்திகவாதியாக இருப்பார்கள், ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதிகாசத்தை நீங்கள் நம்பிதான் தீர வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. வரலாறு என்பது வேறு. வரலாற்று சான்றுகள் இருந்தால் மட்டும்தான் இருக்கணும். கலைஞரை பொறுத்தவரையில் அவர் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய அந்த பாசறையிலிருந்து வந்த காரணத்தால்
அவர் பகுத்தறிவாதம் பேசுகிறார். அவரை போய் நீங்க ராமாயணத்தை நம்புங்கள் நான் என்று சொல்வதற்கு சட்டம் போட்டு சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் ராமர் இருக்கிறார், ராமர் பாதம் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் கடந்த ஆட்சியிலே ஏன் மௌனம் சாதித்து விட்டு இன்னைக்கு தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறீங்க என்பது மட்டும்தான் என்னுடைய கருத்து.